மிளகு பொங்கல் சாப்பிடலாமா? ரொம்ப சுவையாக இருக்கும். பொறுமையாக சாப்பிடுங்க, அற்புதமாக இருக்கும். இந்த மிளகு பொங்கல் வந்து நமக்கு தேங்காய் துருவல் தேவை, தேங்காய் பால் தேவை, ரெண்டுமே தேவை. ஆமாம், தேங்காய்ங்கிறது குழந்தையும் வயிற்றுல 10 மாதம், ஒரு தேங்காயும் மரத்தில் 10 மாதம். தானாக விழுகிற தேங்காய் எடுத்து நம்ம எந்த உணவு தயாரித்தாலுமே ரொம்ப ருசியாக இருக்கும். நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய உணவு. தேங்காய் சேர்த்துக்கிறதுனால தேகத்துக்கு ரொம்ப நல்லது தான் கிடைக்கும். தேங்காய் நீர் ரொம்ப நல்லது, தேங்காய் ரொம்ப நல்லது, தேங்காய் பால் ரொம்ப சிறந்தது. நல்லா சாப்பிடுங்க. தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி அதில் இருக்குது. சில பேருக்கு என்ன கேள்வி உருவாகும்னா, தேங்காய் சேர்க்க சொல்கிறீங்க, அப்போ தேங்காய் வந்து நல்ல கொழுப்பா கெட்ட கொழுப்பா? கொழுப்பு வந்துருமே அப்படிப்பாங்க. தேங்காய் வேக வச்சு கொதிக்க வச்சு இதில் நீங்கள் சாப்பிடுங்க, தப்பு. அதனால தான் கொழுப்பு வந்துச்சுங்க. ஒரு 2-3 கைப்பிடி நல்ல அவல் வந்து சிறப்பாக எடுத்துக்கங்க. அது தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஊற வைங்க. தேங்காய் பூ ஒரு கைப்பிடி, 3 கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடியாக தேங்காய் பூ வேணும். நல்ல அருமையாக தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. நல்ல தேங்காயை செலெக்ஷன் பண்ணுங்க. நல்ல தரமான பொருளை தயாரித்து நல்லா சாப்பிடுங்க. ருசியாக தயாரிக்க முடியும். பணக்காரர்கள் ஏழைகள் அப்படின்லாம் பிரிவே கிடையாது. நம்மளோட இயற்கை உணவு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும். நல்லா மிளகு பொங்கலை தயாரிங்க. இப்போ வந்து மிளகு தூள் தேவை, இந்துப்பு தேவை, அவ்வளோதான். தேங்காய் பால், தேங்காய் பூ, மிளகுத்தூள், இந்துப்பு, அவல், இந்த கலவை ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய தேங்காய் பால் ஊற்றிங்கன்னா நல்லா பொங்கல் மாதிரியே உருவாகி வந்துடும். நல்லா தண்ணி ஊற்றி தேங்காய் பால் தயாரித்து ஊற வச்சிங்கன்னா பொங்கல் ஆயிடும். கொஞ்சமாக ஊற்றிட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும், சோறு மாதிரி வந்துடும், மிளகு சோறு ஆகிடும். இல்லை எனக்கு மிளகு சோறாக இருந்தாலே பரவாயில்ல அப்படின்னாக்க நீங்கள் இது வந்து கார ரைஸாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மிளகு ரைஸாக, பெப்பர் ரைஸாக சாப்பிட்டுக்கலாம். பெப்பர் பொங்கலாக வேணும்னா நிறைய தண்ணி ஊற்றி நிறைய நீங்கள் தேங்காய் பால் எடுத்து நல்லா ஊற வச்சிங்கன்னா இது பெப்பர் பொங்கலாக மாறும். பெப்பர் பொங்கலோ பெப்பர் ரைஸோ அதை எப்படியே சாப்பிடுங்க. கொஞ்சம் தண்ணியில் தான் இருக்குது, கூட குறைச்சி போணுச்சுன்னா அதில் தான் இது விஷயம் இருக்குது. நல்லா மென்று நல்லா சாப்பிடுங்க. இயற்கை உணவு தான் சக்தியான உணவு. உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி உடம்புக்கு எனர்ஜி கொடுத்து பிரமாதமாக கொடுக்கணும். இந்த அவல் உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம சோற்றுக்கு மாற்று உணவாக தர்றோம். சோறு, நூடுல்ஸு, இட்லி, தோசை எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, அதுக்கு மாற்று உணவாக தர்றோம். அவ்வளோதான். 100% இயற்கை உணவுங்கிறது வெஜிடபிள்ஸ்லையும் ஃப்ரூட்ஸ்லையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல, அந்த உணவுகள் தான் 100% நேரடியான இயற்கை உணவுகள். அவல் கலக்கிறதுங்கிறது நம்ம சோறுக்கு மாற்று உணவாக எடுக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு எடுங்க, அப்புறம் அவல்லேருந்து நீங்கள் நிப்பாட்டிக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் என்னுடைய புரிதலாக உங்களுக்கு சொல்லுவேன்.